கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் இனிய வாழ்த்துக்கள். இன்றைய தியானத்திற்காக ஜெபித்த பொழுது தேவன் தந்த வசனம் யாத்ராகம புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். பார்வோனின் குதிரைகள் அவனுடைய இரதங்களோடும் குதிரை வீரரோடும் சமுத்திரத்தில் பிரவேசித்தது. கர்த்தர் சமுத்திரத்தின் ஜலத்தை அவர்கள் மேல் திரும்ப பண்ணினார். இஸ்ரவேல் புத்திரரோ சமுத்திரத்தின் நடுவே வெட்டாந்தரையிலே நடந்து போனார்கள் என்று பாடினார்கள். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து துதிக்கப்படத்தக்கவர். அவர் நமக்கு அநேக நன்மைகளை செய்கிறார். அதனால் நாம் அவரை பாடுகிறோம். சங்கீதக்காரராகிய தாவீதும் அதை தான் சொன்னார். கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் அவரை பாடுவேன் என்று. நாம் வாசித்த இந்த வசனம் இஸ்ரவேல் ஜனங்களை பற்றினது. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தின் அடிமைத்தனத்தில் இருந்த பொழுது தேவன் பார்வோனின் எகிப்திலே 10 வாதைகளை அனுப்பி அவர்களை வெளியே கொண்டு வந்து அந்த அடிமைத்தனத்திலிருந்து மீட்டார். அப்பொழுது அவர்கள் முன்பாக செங்கடல் இருந்தது. அந்த செங்கடலை தேவன் 2ஆக பிரித்தார். தம்முடைய ஜனங்கள் அதை வெட்டாந்தரையைப் போல கடந்து போனார்கள். அதை தான் இங்கே பாட்டாக பாடுகிறார்கள். மோசேயும் இஸ்ரவேல் புத்திரரும் கர்த்தரை புகழ்ந்து பாடின பாட்டு என்று இந்த யாத்ராகமம் 15ஆம் அதிகாரத்தின் 1ஆம் வசனம் சொல்லுகிறது. இந்த பாட்டை தான் இப்படி சொல்லுகிறார்கள். பார்வோனின் குதிரைகள் அவனுடைய இரதங்களோடும் குதிரை வீரரோடும் சமுத்திரத்தில் பிரவேசித்தது. இஸ்ரவேல் ஜனங்களை தொடருவேன், பிடிப்பேன், கொள்ளையிட்டு ஆடி பங்கிடுவேன் என்று என் ஆசை அவர்களிடத்தில் திருப்தியாகும் என்று பகைஞனாகிய பார்வோனும் அவனுடைய சேனைகளும் சொன்னார்கள் என்று 9ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். அப்பொழுது 10ஆம் வசனம் சொல்லுகிறது, உம்முடைய காற்றை வீச பண்ணினீர், கடல் அவர்களை மூடிக்கொண்டது, திரளான தண்ணீர்களில் ஈயம் போல அமிழ்ந்து போனார்கள். தேவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எவ்வளவு பெரிய காரியத்தை செய்திருக்கிறார். அவர்களை அடிமைப்படுத்தி வைத்திருந்தார். அவர்களிலும் பலவானாகிய பார்வோனையும் சேனைகளையும் அந்த செங்கடலிலே ஆழத்திலே ஈயம் போல அவர்களை போக பண்ணினார். தேவன் தமது காற்றை வீசும்படி செய்து அவர்களை கடல் மூடிக்கொள்ள செய்தார். இவ்வளவு பெரிய ரட்சிப்பை தம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு தேவன் செய்ததோடு மட்டுமல்லாமல் பார்வோனின் குதிரைகள் அவனுடைய இரதங்கள் குதிரை வீரரோடு சமுத்திரத்தில் பிரவேசித்தது. கர்த்தர் சமுத்திரத்தின் ஜலத்தை அவர்கள் மேல் திரும்ப பண்ணினார். இஸ்ரவேல் புத்திரரோ சமுத்திரத்தின் நடுவே வெட்டாந்தரையிலே நடந்து போனார்கள் என்று பாடினார்கள். தம்முடைய ஜனங்கள் வெட்டாந்தரையிலே நடக்கிறது போல அந்த செங்கடலை நடந்து போனார்கள் என்று கர்த்தரை பாடினார்கள். முந்தின வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் சதா காலங்களாகிய என்றென்றைக்கு ராஜரீகம் பண்ணுகிறார் என்று கர்த்தரை புகழ்ந்து பாடுகிறார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் கூட கர்த்தருடைய கரங்களிலிருந்து எத்தனையோ நன்மைகளை நாம் பெற்று அனுபவித்திருக்கிறோம். அதனால தான் இன்றைக்கு இந்த உலகத்திலே நாம் இவ்வாறாக காணப்படுகிறோம். இதை நாம் பல வேளைகளிலே மறந்து போய் விடுகிறோம். கர்த்தர் எனக்கு என்ன செய்தார் என்று நாம் சொல்லி அவரை வருத்தப்படுத்துகிறோம். ஆனால் உண்மை என்னவென்றால் தேவன் நமக்கு அனுதினமும் பாராட்டுகிற கிருபைகள் மகா பெரியவைகள். எத்தனையோ நன்மைகளை தேவன் நம்முடைய வாழ்விலை செய்துதான் இவ்விதமாக இன்றைக்கு இந்த உலகத்தில் வைத்திருக்கிறார். அதற்காக நாம் கர்த்தரை எவ்வளவாக பாட வேண்டும், அவரை துதிக்க வேண்டும், அவருடைய நாமத்தை உயர்த்த வேண்டும். அதற்கேற்ற கிருபைகளை தேவன் நமக்கு தந்தருளுவாராக. ஜெபிப்போம். எங்களை கிருபை நேசித்து பாதுகாத்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல ஓய்வு நாளுக்காக நன்றி. இந்த நாளிலும் கர்த்தர் எங்களுக்கு செய்த நன்மைகளை நினைத்து நாங்கள் கர்த்தரை பாடி துதிக்க, உம்முடைய நாமத்தை ஸ்தோத்தரிக்க, உம்முடைய நாமத்தை உயர்த்த தேவன் எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை தந்து வழி நடத்துவீராக. நன்றி பரிசுத்த ஆவியானவரே. துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்புள்ள பரமபிதாவே. ஆமென். காட் பிளஸ் யூ.